நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டுமா? இந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். அது என்ன இடம் என்று காணலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு வியாபாரி பழங்களை ஒரு கூடையில் விற்பதற்காக செல்கின்றான். வியாபாரம் முடிந்து வீட்டிற்கு திரும்புகின்ற மத்தியான வேளை. வெயில் அதிகமானபடியினாலே நடக்க முடியாத நிலை. அவனுடைய கண்கள் ஒரு அடர்த்தியான ஆலமரத்தை காண்கின்றன. அருகாமையில் சென்று பார்க்கின்றான். குளிர்ச்சியான காற்று, மெல்லிய அசைவினால் வருகின்ற சத்தம். அந்த இடத்திலே சில மணி நேரம் ஓய்வெடுக்கின்றான். அந்த வேளையில் விற்ற பழத்தின் பணங்களை கணக்கு பார்த்து மகிழ்கின்றான். நேரம் போகின்றன. மாலை ஆனவுடன் எழுந்து அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு செல்லுகின்றான். இங்கு ஒன்றை காணலாம். அந்த மரம், மரத்தின் நிழல், அந்த இடம் அவனுக்கு நிரந்தரம் அல்ல. கடந்து போகின்ற நிலையே வருவதை நாம் பார்க்கலாம். இதுவும் மாயை. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்ற எண்ணம் நமக்குள் உருவாக்க வேண்டும். அப்படியானால் அந்த எண்ணத்தை உருவாக்குகிற ஒரு இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த எண்ணம் நமக்குள் ஆழமாக பதிகிறதாக காணப்படுகிறது. அந்த இடம் எது என்றால் சாவு வீடு. அதாவது மரணத்தை நாம் பார்க்கின்ற ஒரு இடமாக காணப்படுகிறது. சாவு வீட்டுக்கு செல்வதின் மூலம், அதாவது மரணம் பெற்றிருக்கிற அந்த இடத்திற்கு செல்வதின் நிமித்தம் இந்த உலகம் நிரந்தரமல்ல என்ற எண்ணம் நமக்குள் உண்டாகி நீண்ட ஆயுசு நாட்களை பெற்று இந்த உலகத்திலே வாழ முடியும். நேரம் உங்களுக்கு கிடைத்தால் தொடர்ந்து கவனியுங்கள். உங்கள் நேரம் விலை மதிப்பற்றதாக உள்ளன. அதனை வீணாக்க விரும்பவில்லை. அதோடு கூட முடிந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. இந்த உலகம் இருளினால் சூழ்ந்த இடமாகவும் தவறுகள் அதிகமாக இருக்கின்ற, செய்ய தூண்டுகின்ற இடமாக உள்ளன. அதனால் சுலபமாக பிறரை குற்றப்படுத்துகின்றோம், குறை கூறுகின்றோம், சண்டை போடுகின்றோம், பிறருடைய பொருளை எடுத்துக் கொள்ளுகின்றோம், பிறர் கண்ணீர் பெறும்படியான செயல்களை செய்கின்றோம். பிறரை மன்னிக்க முடியாத நிலை, பிறரை வார்த்தையினால் துன்பப்படுத்துகின்றோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம், பிறருடைய உயிரை பணத்துக்காக எடுக்கின்றோம். பெரிய பெரிய மருத்துவமனைகள் வருகின்ற நோயாளிக்கு தெரியாமலே அவர்களுடைய உடம்பின் உறுப்புகளை எடுத்து பிறருக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கின்றனர். ஒரு வார்த்தையில் சொன்னால் பிறருடைய துன்பத்தில் இன்பமாக வாழ்வதை பார்க்கலாம். இவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்றால், இந்த உலகம் நிரந்தரம், நான் நீண்ட நாள் உயிர் வாழ்வேன், சம்பாதிக்கின்ற அனைத்து பணம் சொத்துகள் அனுபவிப்பேன் என்று நினைக்கின்றனர். எனவே அவர்களால் நீண்ட நாள் உயிர் வாழாமல் சடுதியாக மரிப்பதை பார்க்கலாம். சமாதானம், சந்தோஷம் இல்லாத குடும்பமாகவே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் நாம் சந்தோஷமாக, சமாதானமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் குடும்பத்துடன் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அதனை பெற வேண்டும் என்றால், அவைகளை நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால், ஒரு இடத்துக்கு தவறாமல் செல்ல வேண்டும். அந்த இடம்தான் சாவு வீடு. சாவு என்றால் மரணம், உயிரில்லாத நிலை என்று கூறலாம். த டெத். மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் உரியது மரணம். அப்படியானால் நாம் அநேக சாவு வீட்டுக்கு சென்று வந்திருக்கின்றோம். மரணத்தை காணும் பொழுது என்ன செய்வோம் என்றால் அழுகுவோம், அவர்களை நினைத்து வருந்துகின்றோம், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்களின் செயல்களை நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றோம். அந்த இடத்திலே இன்னொரு காரியத்தை நினைவுபடுத்தி நம்முடைய எண்ணத்தில் எழுத வேண்டும். அது என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. என் வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் ஒரு நாள் நிச்சயம். நான் சம்பாதிக்கின்ற, வைத்துள்ள வீடு, பொருள், பணத்தை விட்டு கடந்து போக வேண்டும். சாவு என்பது நிச்சயம் உண்டு என்று ஒவ்வொரு முறை சாவு வீட்டுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்று. இப்படி இவைகளை ஆழமாக நம் மனதில் பதித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் மாறுவதை பார்க்கலாம். அதாவது தீமை செய்கின்ற செயலுக்கு பதிலாக நன்மை செய்கின்றவர்களாக வாழ்வோம். காரணம், இந்த உலகம்
நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்ற வார்த்தை நம் மனதில் எழுதப்படுவதினால், ஆகவேதான் சாவு வீட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கே மனிதனின் முடிவை காண வேண்டும். இந்த எண்ணங்கள் மூலம் என்ன நடக்கும் என்றால், பிறரிடம் சண்டை போட மாட்டோம், அதற்கு மாறாக பிறருக்கு சுலபமாக விட்டு கொடுப்போம். பிறருடைய இதை எடுக்க மாட்டோம், அதற்கு மாறாக கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்வோம். பிறருடைய குறைகளை சொல்ல மாட்டோம், அதற்கு மாறாக அவர்களில் உள்ள நல்ல குணத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். பிறரை இருளுக்கு நேராக அழைத்து செல்ல மாட்டோம், அதற்கு மாறாக ஒளியிலே அழைத்து செல்லுகிற வாழ்க்கை வாழ்வோம். பிறருடைய வாழ்வில் கண்ணீரை வர வைக்க மாட்டோம், அதற்கு மாறாக பிறரை சந்தோஷிப்பிக்கிறவர்களாக இருப்போம். பிறரை தள்ளி கீழே மிதிக்க மாட்டோம், அதற்கு மாறாக பிறரை தூக்கி நிறுத்துகிறவர்களாக இருப்போம். ஒரு வார்த்தையில் சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு இன்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலை எப்பொழுது அமையும் என்றால், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று எழுதப்படுவதின் நிமித்தமே. இப்படி பிறருக்காக வாழும் பொழுது நம்முடைய மனதுக்குள், குடும்பத்துக்குள், நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் மத்தியிலே அமைதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதான நிலை இருக்கும், ஒளியின் வாழ்க்கை பெறுவோம். கண்ணீரில்லா வாழ்க்கை நிச்சயம் பெறுவோம். காரணம், நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுப்போம். மற்றும் நாம் எவ்வளவு வேகமாக ஒரு பந்தை சுவற்றின் மீது வீசுகின்றோமோ அவ்வளவு வேகமாக திரும்ப வருவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் பிறருக்கு நல்லது நினைக்கும் பொழுது, செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நல்லதாக அமையும். அதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோம். நல்ல ஆரோக்கியம் நிச்சயம் நீண்ட ஆயுசு நாட்களை கொண்டு வரும். மனதில் கொள்வோம், ஒரே ஒரு எண்ணம் நமக்கு நீண்ட ஆயுசு நாட்களை கொண்டு வரும். அது என்னவென்றால், இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற என் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. திரும்ப சொல்ல ஆசைப்படுகின்றேன், இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கிற என் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த எண்ணத்தை பெற வேண்டும் என்றால் சாவு வீட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கே மனிதனின் முடிவை காண வேண்டும். உலகம் நிரந்தரம் அல்ல என்று ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து வாழ்வோம். இதன் மூலம் பிறருக்கு நன்மை செய்வோம். இதன் மூலம் நீண்ட ஆயுசு நாட்களை கொண்டு வாழ்வோம். யார் ஒருவர் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, அதோடு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர், செய்கின்றவர் இறைவனே என்பதை மனதில் ஒவ்வொரு நாளும் வைத்து வாழும் பொழுது மட்டுமே பிறருக்காக வாழ்வோம், கொடுத்து வாழ்வோம், நன்மை செய்கின்றவர்களாக இருப்போம். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால், இவைகள் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் உண்டாகுமே ஆனால், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் ஒன்றை செய்யுங்கள். இதன் மூலம் நீண்ட ஆயுசு நாட்களை பெறுங்கள். நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். இதன் மூலம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நன்றி நண்பர்களே.